உறவுகள் தொடர்கதை அத்தியாயம் 12 தொடர்கிறது. இதுக்கு நான் ஏதாவது திருப்பி செஞ்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி பண்ணிக்கிறவனும் உங்களை புரிஞ்சுக்கிட்டவனா, நம் உறவை சந்தேகப்படாதவனா என்பதை ஒரு தடவைக்கு 4 தடவை டெஸ்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிப்பேன். ஐ லவ் யூ ரகுப்பா. இந்த வார்த்தைக்கு உங்களிடம் எந்த மறுப்பும் இருக்காது என்று நினைக்கிறேன். நீங்களும் வாணியும் எனக்கு பெற்றவர் ஸ்தானத்தில் என்றும் இருக்கணும் என்று குரல் கலங்கச் சொன்னவளை சேர்த்து அணைத்து உச்சியை வருடினான் ராகவன். அவன் கண்ணில் மட்டுமல்லாமல் அருகில் நின்று இருந்த சகோதரிகளின் கண்களிலும் ஈரம் சுரந்தது. தன்னை ரகுப்பா என்ற ஒரு வார்த்தையில் மனம் நெகிழ்ந்து கண்ணீர் விட வைத்துவிட்ட ஜெயஸ்ரீயின் மேல் ராகவனுக்கு மேலும் அன்பு பெருக்கெடுத்து ஓடியது. இவளை சின்ன பொண்ணு என்று தள்ளவும் முடியவில்லை, முதிர்ச்சியான பொண்ணு என்று பாராட்டவும் முடியவில்லை. ரெண்டிலேயும் சரி, பாதி கலந்து வச்சிருக்கா என்று மனைவியின் புறம் திரும்பி பெருமிதமாக சொன்னான் ராகவன். இப்போ நீங்கள் பேசின வார்த்தைகளிலும் பெருமை பாதி சங்கடம் பாதி கலந்துதான் இருக்கு ராகவன். எல்லா மனுஷங்களும் அப்படித்தான், ஒரே மாதிரி எல்லா நேரத்திலும் இருக்க நாம் என்ன மிஷினா? 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு இருந்த சங்கடம் எல்லாம் போய் இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஓ, அப்போது எப்படா உன் ஜேயை கழட்டி விடலாம் என்று பல வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருந்தாய் என்று சொல்லு என்று மனைவியை சீண்டி புறங்கையில் 2 கிள்ளுகளும் முதுகு பக்கம் ஒரு அடியும் வாங்கி கொண்டான் ராகவன். இவர்களின் மனநிலை போலவே பேருந்தில் பயணம் மேற்கொண்ட ஜெயஸ்ரீக்கும் சந்தோஷமும் துக்கமும் சரிபாதி கலந்திருந்தது. ராகவனை இத்தனை நாட்கள் தவறாக நினைத்தது, அப்பப்போ திட்டியதற்காக கடந்த 3 நாட்களில் அவனிடமே வெளிப்படையாக 100 முறை மன்னிப்பு கோரியிருந்தாலும் அவன் அருகில் இல்லாத இந்த நேரத்திலும் சாரி ரகுப்பா என்று முணுமுணுத்தாள். ஏற்கனவே தனக்கு தென்காசி முகவரியாயிட்ட கிரெடிட் கார்டு, போஸ்ட் பெய்டு மொபைல் ஃபோன், ஹாஸ்டலில் 3 மாதம் தங்க தேவையான பணம் செலுத்துதல் என்று எல்லா வசதிகளையும் செய்த பின் கடைசியாக பேருந்தில் கிளம்பும் பொழுது செலவுக்கு வச்சுக்கோ என்று பணம் கொடுத்த அவன் உள்ளம் பிரமிக்க வைத்தது. எவ்வளவு என்று கூட அவன் பார்க்கவில்லை. அவனுக்கு செலவுக்கு இருக்குமோ என்று யோசிக்கவில்லை. வாணியிடம் தனியாக பணம் இருக்கும், கிரெடிட் கார்டும் ஏடிஎம் கார்டும் வைத்திருக்கிறான். ஆனாலும் இப்படி மொத்தமாக கொடுக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அவளின் அக்கறை நிகழ வைத்தது, அவனின் அக்கறை நிகழ வைத்தது. இவனுக்குத்தான் என்ன திருப்பி செலுத்தப் போகிறோம் என்ற மலைப்பு தோன்றியது. கடந்த 3 நாட்களில் அவன் சந்தோஷமாக பேசிய அவனின் குடும்பம் பற்றிய பேச்சுக்கள், அவன் தம்பியின் ஓவிய திறமை பற்றி எல்லாம் சுவாரஸ்யமாய் அலசப்பட்டது. அங்கே ரகுப்பாவிடம் கிண்டலடித்த பொழுதும் திறமைசாலிதான் என்ற பிரமிப்பு தோன்றியது நிஜம். 2 எழுத்துக்களில் இருந்து ஒருவரின் முகம் வரைவது, அதுவும் 10 வயதில், பாராட்டுக்குரிய சாதனைதான். மனதில் பிரமிப்போடு எண்ணிக்கொண்டிருக்கையில் மேடம் டிக்கெட் என்று நடத்துனரின் குரல் அவளை நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தது. அவசரமாக பர்ஸை பிரித்து கடைசியாக ராகவன் நுழைத்த பணக்கற்றுகளை டிக்கெட்டை தேடி எடுத்த பொழுது அந்த ஃபோட்டோவும் சேர்ந்து வந்தது. இது எப்படி இங்கே வந்தது? இது ரகுப்பாவா? 4 ஆண்டுகளுக்கு முந்தியதா? கூட இருப்பது அவனுடைய தம்பியாக இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்கள் என்ற ஒரே பார்வையில் சொல்லிவிடலாம். ராகவன்